வணக்கங்க. நீங்கள் பார்க்குறது வந்து காரை செடி. இது வந்து செங்காய், உயிர்வெளியில் ஒரு முக்கியமான தாவரம். நான் சாப்பிட்ட பழம் மீதி விதைகள், கன்றுகள் உருவாக்க. இந்த பழத்தில் என்ன ஒரு விஷயம், சுவை எப்படி இருக்குன்னா, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இதில் கார்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும், துவர்ப்பு சுவையும் கூடுதலாக இருக்கும். ஏன் இதை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் பக்கத்தில் தோட்டத்துலேயோ இருந்தால் ஒரு செடி வச்சிங்க. ஒரு மனிதனுக்கு துவர்ப்பு சுவை ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம தான் துவர்ப்பு சுவையை எடுக்கிறது இல்லையே. அட்லீஸ்ட் இந்த பழத்து மூலியமாச்சும், இந்த மாதிரி பழங்கள் மூலியமாச்சும் எடுத்துக்கணும். எப்படி இருக்குது, 2 பனைமரம், 2 பனைமரத்துக்கு இடைவெளியில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ காய்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தனிக்கு பறித்து சாப்பிட்றது தான் எனக்கு வேலை. அதனால் மறக்காமல் காரை செடியை ஒன்று வச்சுங்க. நல்லாயிருக்கும் சுவை. இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றத இனிப்பு மட்டும்தான் சாப்பிட்றோம். இனிப்பை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா சுவைகளும் வேணும். இதுதான் பழங்கள்ங்க. இது வந்து செங்காய், மஞ்சள் நிலத்தில் இருக்குங்களா, தெரியுதா? இது வந்து பழம் அருமையாக இருக்கும். எப்படியாப்பட்ட மோசமான நிலத்துலையும் வளருது, பயப்பட வேண்டாம். இது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு மண்ணுங்கிறதுனால செடி அதுக்கு தகுந்த வளர்ச்சி. நல்ல மண்ணாக இருந்ததுன்னா அருமையாக வளர்ந்துருக்கும், அருமையாக இன்னும் பழம் கூடுதலாகவே இருக்கும். அங்கே இருக்குங்களா காரை செடி, அப்படியே பாருங்கள் பரவி. இங்கே இருக்குது, அந்த பாருங்கள், இங்கே இருக்குது, பாருங்கள் அங்கே ஒன்று இருக்குது, பாருங்கள் அங்கே இருக்குது. அப்படியே இருங்க, இங்கே இருக்குது, அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடி. உயிர்வேலிக்கு ஏற்ற ஒரு தாவரம்.